ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாருங்கள். இப்போ மார்னிங் இன்றைக்கி காலையில் நான் எடுத்தது இது எப்படி இருக்குன்னு, ரோசஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த செடி எல்லாமே பாருங்கள். இன்றைக்கி டாபிக் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட். மைக்ரோநியூட்ரியன்ட் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபீட் வந்து என்பிகே கொடுக்குறோம். என்பிகே வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷியம். நைட்ரஜன் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தலை சத்து. பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு இந்த வேர் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாகும், மணி சத்து அப்படின்பாங்க. பொட்டாசியம் வந்து நம்மளோட பூ பூக்கிறதுக்கு, அந்த மாதிரி சாம்பல் சத்துன்னு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணும் வந்து நம்ம ஃபீடாக கொடுத்துட்றோம். அதுக்கு மேற்கொண்டு சில சத்தெல்லாம் இருக்குது, அது ரொம்ப கம்மியாக தேவை செடிக்கு. அதுதான் மைக்ரோநியூட்ரியன்ஸ். அது வந்து இந்த ஜிங்க்கு, போரானு, மேக்னீஸு, அயன் இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து மைக்ரோநியூட்ரியன்ட்னு சொல்லி ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி சில கம்பெனிஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதில் எது பெஸ்ட் அப்படின்னா, கெமிக்கலும் இருக்குது, ஆர்கானிக்கும் இருக்குது. ஆர்கானிக்கில் நம்ம மைக்ரோ 7 இவங்களோட தான் நல்லா இருக்குது, சாகரிக்காவும் நல்லா இருக்குது. இப்போ கெமிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்ஸோலின் சிஎக்ஸ் இருக்குது, ஏரிஸில் மைக்ரோபியன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் கெமிக்கல் நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம கெமிக்கல் ஏன் ஸ்ப்ரே பண்ணலைன்னா, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆனாலும் இலையில் அதோட இம்பேக்ட் தெரிஞ்சிடும். ஆர்கானிக் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி போனாலும் நமக்கு எந்த இம்பேக்ட் இருக்காது. அதனால தான். இன்னொன்று, நம்ம காய்கறி செடியெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கும் போது நம்ம அந்த ஸ்ப்ரேயை பண்ணும்போது இந்த செடியில் பற்றுங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆர்கானிக்கை தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இந்த மைக்ரோ 7 வந்து இவங்க நாவல் கம்பெனியோடது. இவங்களது வந்து பெல்காமில் இருக்குது இந்த கம்பெனி, கர்நாடகாவில். இவர் சுரேஷ் பாட்டேலுங்கிறவர் சயின்டிஸ்ட்டு, அவர் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காரு. இவங்கக்கிட்ட தான் இந்த மைக்ரோ 7 தாக்கத்து, ஹியூமிக் எல்லாமே நான் வாங்குகிறேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சாகரிக்கா வந்து இஃப்கோ கம்பெனியோடது, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் மைக்ரோ 7 வந்து நீங்கள் வாங்கலாம். இதை வாங்கணும்னா நீங்கள் அமேசான்லலாம் இதை அவ்வளோவா கிடைக்கல. நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அமேசானில் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு கேட்லாக் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கிறலாம். தாக்கத்து வேணாலும் நீங்கள் அவங்கக்கிட்டே வாங்கிக்கிறலாம். அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம கொடுக்குறனால தான் செடிக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி. வெறும் என்பிகே செடிக்கு பத்தாது. பாருங்கள், இந்த செடி அந்த குளோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்த செடி கீழே இருக்க இலையை எடுத்துட்டேன். இப்போ நல்லா தளிர் வருது. அப்போ நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ன்னு அர்த்தம். நம்ம அயன் கொடுத்தோம் இல்லையா, ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அயன் கொடுத்து அதை ரெஸ்ட்டில் இருக்குது, தனிமைப்படுத்தியிருக்கேன் பாருங்கள் அந்த செடியை மட்டும். ஏன்னா இப்போ எந்த ஃபீடும் அதுக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல. கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு வந்து அயன் கொடுத்து, இந்த நெக்ஸ்ட் வீக்கும் இது நல்லா ஆயிடுச்சுன்னா அயனை விட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் அதில் குளோரோசிஸ் தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி கொஞ்சம் நம்ம அயன் கொடுக்கலாம். இப்படி தான் ஒவ்வொரு செடிக்கு என்ன பிரச்சனைங்கிறத நமக்கு பேசிக்காக தெரிஞ்சாலே போதும், நம்ம ரோசஸை அழகாக வளர்த்துடலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் மைக்ரோநியூட்ரியன்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, அவங்களுக்கு வந்து இலையே விடலை செடியில் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நான் சொன்னேன், ஒன்றும் ட்ரைனேஜ் ஹோல் நல்லா இல்லாமல் இருக்கும், இல்லை அவங்களுக்கு அந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்னு அவர் சொன்னார். 2 வருஷம் நல்லா பூத்துக்கிட்டு இருந்த செடி தான் திடீர்னு இந்த மாதிரி க்ரோத் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் 2 வருஷம் ஒரே தொட்டியில் வச்சுருப்பார், ரூட் பாண்ட் ஆகிருக்கும். ரூட் பாண்ட் ஆகிடுச்சுன்னா க்ரோத் நின்றும். தரையில் இருக்க செடிக்கு ரூட் எல்லா பக்கம் பரவி போகும். தொட்டியில் இருக்கிற செடி அப்படி கிடையாது. அது அந்த ரூட் ஃபுல்லாக சுற்றிக்கிருச்சுன்னா அதுக்கு வந்து அந்த இடமே ஸ்பேஸே இருக்காது, திருப்பி அந்த ஒயிட் ரூட்ஸ் வளர்கிறதுக்கு ஸ்பேஸே இருக்காது. ஸோ அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போயே நம்ம கண்டுபிடிச்சிடணும் இது ஏதோ இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணணும் செடியை. ரொம்ப ரூட் பாண்டானால் அந்த ரூட்டெல்லாம் ப்ரூன் பண்ணலாம், ஆனால் இப்போ கிடையாது. வெயில் காலத்தில் ரூட்டை எதுவும் டச் பண்ணக்கூடாது. இதெல்லாமே மழை காலத்தில் தான் நம்ம செய்யணும். இதுதான் அவருக்கு நான் கொடுக்குற பதில். அடுத்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, என் செடி வந்து இலை வரும்போதே கருகுது அப்படிங்கிறாங்க. இலை வரும்போதே கருகுதுன்னா ஓவர் வாட்டர், தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் வரும்போதே கருகுது. வந்ததுக்கப்புறம் கருகுதுன்னா த்ரிப்ஸ் வந்து சாப்பிட்ருக்கோம். அதனால் இது இந்த 2 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வரும்போதே கருகுச்சுன்னா தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ரூட்னால் ஆக்சிஜனை இன்டேக் பண்ண முடியல, ரூட்டு ஃபுல்லாக அடைச்சிருச்சு. ஸோ அது
தளிர் வரும்போதே உங்களுக்கு கருகி போகுது. அந்த வந்ததுக்கப்புறம் செடி நல்லா வந்துச்சு, எனக்கு வந்ததுக்கப்புறம் கருகுது அப்படின்னா அந்த த்ரிப்ஸ் வந்து உங்களை வந்து அந்த நுனி அதனால தான் இன்செக்டிசைடு வந்து நம்ம ஷெட்யூலில் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இன்செக்டிசைட் நம்ம பண்ணணுங்கிற காரணமே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறனால தான். உங்களுக்கு பூச்சி வருதோ வரலையோ, ஆனால் அது வந்து நீங்கள் கம்பல்சரி இன்செக்டிசைடு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் செடிகளுக்கு. அப்புறம் இந்த மைக்ரோ7 எல்லாம் மார்னிங் தான் பண்ணணும், ஏர்லி மார்னிங் பண்ணணும். 6 மணிக்கு, இந்த வெயில் காலங்கிறனால 6 மணிக்கெல்லாம் நம்ம பண்ணிடணும். நம்ம அந்த மைக்ரோ7 6 மணிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் தான் இந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த செடியெல்லாம் இன்டேக் பண்ணி உங்களுக்கு அது அந்த சமைக்கிற ப்ராசஸ் அது நடக்கும், செடிக்குள்ளே அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அது சமைக்கிறதுக்கு அந்த சூரிய ஒளி வேணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ஏற்படும். அப்போ தான் அந்த குளோரோஃபில் உருவாகி அந்த செடியோட வளர்ச்சிக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து வெயில் காலம், ரொம்ப வெயில், காலையிலே 7 மணிக்கெல்லாம் வெயில் ரொம்ப அதோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளால் 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock நீங்கள் வந்து இந்த மைக்ரோ7 ஸ்ப்ரே பண்ணலாம். நான்லாம் வந்து மார்னிங் என்னால் பண்ண டைம் இல்லை, ஸோ நான் ஈவினிங் தான் பண்ணுறேன். இதே மாதிரி மழை காலம் குளிர்காலம் அந்த மாதிரி டைமில் மார்னிங் இந்த மாதிரி ஃபீடெல்லாம் வந்து மார்னிங் தான் கொடுக்கணும். இப்போ டெம்பரேச்சர் உங்களுக்கு ஹையாக இருக்கிறதுனால அதை நீங்கள் ஈவினிங் தான் கொடுக்கணும். இப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து செடிகளெல்லாம் நம்ம வளர்க்கணும். இன்னொருத்தவங்க ஸ்ப்ரேயரை பற்றி கேட்டிருக்காங்க, அதை லிங்க்கு கொடுங்க அப்படின்னு. ஸ்ப்ரேயருக்கு எந்த லிங்க்கும் இல்லை, நான் இங்கே லோக்கல் அக்ரி ஷாப்பில் தான் வாங்கினேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்தால் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மைக்ரோ7 எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் ஈவினிங் எப்பயுமே ஐஸ் வாட்டரில் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஏன்னா நிறைய செடி இருக்கிறதுனால நான் ஒரு கப் ஃபுல்லாக ஐஸ் வாட்டரை ரெடி பண்ணி அது ஒரு பக்கெட் ஃபுல்லாக நான் டிப் பண்ணி அதை ஊற வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஏன்னா கொஞ்சம் சில்னஸ் வேணும், தண்ணி வந்து சூடாக வரும் வெயில் காலத்தில். மைக்ரோ7 இப்போ தான் சொன்னேன், மைக்ரோ7 பற்றி அவங்க நாவலோடதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். உங்களுக்கு இது கிடைக்கலனா சாகரிக்காவும் நீங்கள் வாங்கிக்கிறலாம். இப்போ இந்த மைக்ரோ7 என்ன இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து அக்ரிக்கு அவங்க வந்து 3 ml சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் 1 ml போதும், ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு 1 ml போதும். இதில் அவங்க வந்து ஜிங்க்கு, அயன், மெக்னீஸ், போரான் இது 4 இருக்குது. எப்சம் சால்ட் இதில் கிடையாது. அது மெக்சம் சால்ட்டும் அது ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் தான், அது வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட்டு. ஸோ நம்ம அதனால தான் அதை தனியாக ஸ்ப்ரே பண்ணுறோம். நான் நேற்று கொடுத்த உங்களுக்கு அந்த ஃபீடில் சொல்லியிருப்பேன், எப்சம் சால்ட் 1 day 1/2 gram ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருப்பேன். அது ரொம்ப தேவை செடிக்கு, அது ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் தான். இப்போ இந்த இதுதான் 4 தான் இதில் இருக்குது. இப்போ இன்னொன்று பிஹெச்சை பற்றி சொல்லியிருப்பேன் உங்கள் எல்லாத்துக்கும். அந்த பிஹெச் வந்து சில செடிகளில் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கும். அப்போது வந்து அந்த செடினால் சாப்பாடை இன்டேக் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலை துருவாக அதை எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து கீழேருந்து சத்து போலனா இலை எடுத்துரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு சிரஞ்சு வச்சுருக்கேன். இது 8 லிட்டர் வாட்டர். இது இப்போது எனக்கு 8 ml வேணும். ஸோ அந்த சிரஞ்சு வந்து எனக்கு 20 ml. நான் 8 ml அதில் கரெக்டாக மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்படி உங்களுக்கு மெஷரிங் வேணும்னா இப்படி ஒரு சிரஞ்சு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது. நீங்கள் இது ஒரு 20-30 rupees தான் இருக்கும். அது ஒன்று வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம கரெக்டான மெஷர் கொடுக்கணுன்னா ஒரு வச்சுக்கணும். இது வந்து 10 ml வந்திருக்கு, நான் ஒரு 8 ml நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 8 ml மிக்ஸ் பண்ணி நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். பாருங்கள், அது 8 ml நான் எடுக்கிறேன். 8 ml எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணும்போது ஈவினிங் 4:30 அந்த டைமில் தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி ஃபுல்லாகவே நல்லா நனைச்சி விட்டுடலாம். இது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே கொடுத்து ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் சாயில் மீடியா, எந்த மீடியா வேணால் இருக்கட்டும், இந்த மைக்ரோ7 வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. மைக்ரோநியூட்ரியன்ட் செடிக்கு ரொம்ப மஸ்ட்டு. அப்படி இருந்தால் தான் உங்கள் செடி அந்தளவுக்கு தளிர் இருக்கும், அந்த இலையோட ஷைன் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒன்று வாங்கிக்கோங்க, வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மைக்ரோ7 வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட் இருக்குங்கிறாங்க. எதிர்ப்பு சத்து செடிக்கு நிறையா கொடுக்குறது சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு இது நல்லா எஃபெக்டிவாக தெரியுது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். காஸ்ட் ஒன்றும் அப்படி தெரியல, இது 1 yearக்கு மேலே வருது.
உங்களுக்கு. இப்போ நான் இவ்வளோ செடிக்கு வந்து நான் வந்து 2 பக்கெட் 8 16 ml யூஸ் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் 16 ml நான் ஃபுல்லாக என்கிட்ட அவ்வளோ செடிகளுக்கும் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 10 செடி வச்சுருந்தா கூட ஒரு 1 ml போதும் உங்களுக்கு. 1 ml 2 ml போதும் உங்களுக்கு. மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே ரெகுலராக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஷெட்யூல் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா செடியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு தளன்னு இருக்கும், எப்பயுமே வாடாது. ஏன்னா நம்ம கொடுக்குறத பொறுத்து இருக்குது. நம்ம எதுவுமே கொடுக்காம அப்புறம் செடி மட்டும் நல்லா வளரணும்னு எதிர்பார்த்தோம்னா அது எப்படி நம்ம கொடுக்கணும் இல்லையா? கொடுத்தா தான் நமக்கு இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. நம்ம இன்புட் எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம், என்ன நம்ம வேஸ்ட்டு வீட்டில் இருக்கிறது அதை இதை கொடுக்குறோம் அப்படின்னா அது ஏன்னா நம்மளால் கொடுக்க தெரியாது, அப் அண்ட் டவுன் ஆகிடும் நமக்கு. இந்த வேஸ்ட் வாட்டர், அரிசி கழுவுனது அது இது கொடுக்குறோன்னா அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், அதை டீகம்போஸ் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம. அது நீங்கள் காய்கறி செடிக்கும் கொடுக்கும்போது அதெல்லாம் டீகம்போஸ் பண்ணியிருக்கணும். நல்லா வந்து WDCயில் நல்லா டிப் பண்ணி ஊற வச்சு டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் தான் எந்த செடிக்கும் கொடுக்கணும். அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்த வேரை சுற்றி ஃபங்கஸ் வந்துடும். அப்புறம் ஃபங்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டைபேக் வரும், நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த செடி சின்னதாக போய் அப்புறம் கடைசியில் செடியே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த பேசிக்காக நமக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், மைக்ரோநியூட்ரியன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க கடலை புண்ணாக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம், அதுவும் வந்து ஒரு நாள் நான் சொல்கிறேன் எப்படி கொடுக்கலான்னு. கொக்கோபீட்டுக்கு கிடையாது, இது சாயில் மீடியாவுக்கு கொடுக்கலாம். அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும், எந்த ரேஷியோவில் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் ஒரு நாள் வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த சம்மரில் வேண்டாம், கிளைமேட் நல்லா இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் இது எதுவுமே என்கிட்ட இல்லை, இதெல்லாம் நான் எங்கே வாங்குறதுன்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவுமே இல்லை, உங்களுக்கு வாங்குறதுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கம்போஸ்ட் மட்டும் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதம் கம்போஸ்ட் கொஞ்சம் கொடுங்க. போன் மீல் மட்டும் பக்கத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கொடுத்துருங்க. கால்சியம் சத்து வேணும் செடிக்கு, அதனால் போன் மீல் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நான் ஷெட்டு போட்டிருக்கேன், ஷெட்டு கீழே செடி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக வைக்கலாம் ஷெட்டு கீழே. இப்போ இந்த வெயில் காலத்துலலாம் வைக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஆனால் மார்னிங் வந்து 12 மணி வரைக்கும் வெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். காலை வெயில் வந்து செடிக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த உச்சி வெயில் தேவையில்லை, காலையில் நல்லா வெயில் இருக்கணும். பாருங்கள், இங்கிட்டலாம் நான் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன், ஒரு 2 செடி வச்சுருக்கேன். இது வந்து சீசன் வந்து மல்லிகைப்பூக்கு தான். இதுக்கு வந்து நமக்கு வெயில் நிறையா வேணும். எவ்வளோ வெயில் இருந்தாலும் இந்த மாதிரி செடிகள்லாம் தாங்கும் உங்களுக்கு. அந்த வெயில் இருந்தால் தான் அதெல்லாம் பூக்கும். ரோசஸ்க்கு வந்து ரொம்ப வெயில் தேவையில்லை. நான் இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் காய்கறி செடியெல்லாம் வச்சுருக்கேன். இது எனக்கு ஈவினிங் 5 o'clockனு நினைக்கிறேன், அந்த டைமில் நான் எடுத்தேன். இதை எனக்கு மேலே இப்படி கொடியெல்லாம் போகிறனால நான் எந்த ஷேட் நெட் எதுவும் போடலை. இதெல்லாம் நான் வெண்டைக்காய் செடி ஒரு பேட்ச் எனக்கு முடிய போகுது, ஆடிப்பட்டத்தில் போட்டதை. இப்போ செகண்ட் பேட்ச் இந்த வெயில் காலத்துக்காக நான் முதல்ல போட்டு வச்சுருக்கேன். இந்த செடியெல்லாம் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம வீட்டுக்கு நம்ம காய்கறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். பேட்சாக இதெல்லாம் முடிய போகிற ஸ்டேஜில் அடுத்த பேட்ச் ரெடியாக இருக்கணும் நமக்கு. இது வெண்டைக்காய் பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக